பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை யாவரையும் மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் நம் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் மேற்கொள்ள முடியாது. நோ ஒன் கேன் ப்ரிவேல்ஸ் யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. இப்போ இந்த கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில் சரி, என்னுடைய வழிநடத்தலில் சரி, என்னுடைய நடத்தல சரி, என்னுடைய தீர்மானத்தில் சரி, என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில், நடைமுறையில், சிந்தனையில், திட்டங்கள் எல்லாமே கர்த்தர் அடங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை நம் செயல்படுத்தும் போது தான் நம் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யலாம், தைரியமாக சொல்லலாம், என்னை யாரும் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நோ ஒன் கேன் ப்ரிவேல். யாரும் என்னை ஜெயம் கொள்ள முடியாது. எனக்கு எவ்வளோ எதிரிகள் எழும்பினாலும் அவர்கள் என்னை மேற்கொள்ளவே முடியாது. காரணம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாரும் இப்படி தான் சொல்கிறோம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னு டம்மாலும் அடித்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரே அதை வெளிப்படுத்துவார், யாரோட கர்த்தர் இருக்கிறார் என்று. அல்லையா, எல்லாரும் வாய் வழியாக நம்ம சொல்கிறோம், அறிக்கை செய்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். The Lord is with me. The Lord is with me. You are declaring the Lord is with you. Hallelujah. But my concern is, let the Lord reveal that He is with you. That's very important. Hallelujah. To let the Lord to reveal Himself that He is with you, you must always obey to His commandment. Hallelujah. அவர் உன்னோட கூட இருந்து நடத்துகிறார் என்ற காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு நீங்களும் நானும் எப்பொழுதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும். அப்போதான் அது ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கை நிறைவேறும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நடைமுறைக்கு பிரச்சனை வரும், அது வரும், இது வரும், எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வந்தவங்களுக்கு மேற்கொள்வதற்கு தெரியாமல் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் யாரோடு ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்கள் எவ்வளோ பெரிய நெருக்கம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், அது அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்மளோட உண்மைத்துவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துக்கு உண்மையாக இருந்து நீ ஏமாற்றுறது காலத்தை நிப்பாட்டிட்டு உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு சொல்லி உங்களை மாற்றுறதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அதே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் முகத்தை பார்க்கல ஆண்டவர், இருதயத்தை ஆராய்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னார் யார் என்று தேவனுக்கு என்றால் நல்லா தெரியும். God knows who are you. Hallelujah. The attitude, the character that we have. நம்ம ஆண்டவர் அறிந்திருக்கிறோம் சொல்கிறோம், ஆனால் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க கஷ்டப்படுறோம். நம்ம ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் சொல்கிறோம், நம்மக்கிட்ட 2 பொருள் ஒரே பொருள் இருந்தாலும் அது ஒன்று இன்னொருத்தரும் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். உதவி செய்ய நம்ம ஆண்டவர் சொல்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் இது செய்யுங்கன்னு சொல்கிறாரு, அதை செய்யுங்க சொல்கிறோம். ஆனால் அந்த உதவுகிற காரியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஏழையா இருக்கிறவன் சொல்லுவான், நான் மட்டும் பணக்காரனாக இருந்தா நான் இதை பண்ணிடுவேன், நான் அதை பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன்னுவான். திடீர்னு அவன் பணக்காரன் ஆகிடான்னு வச்சுக்கோமே, அவனுக்கு அந்த மனசே வராது செய்ய. ஒரு மாதம் செய்யலாம், ஒரு மாதம் கூட தெரியல. அப்புறம் போக போக அவனுக்கு ஒரு கேள்வி, என்ன வாரம் நம்ம இப்படி பண்ணணுமா? இதே ஆண்டவர் உனக்குள்ள இருந்தார்னா நீ ஒரே நிலையா நிற்ப. இருக்கோ இல்லையோ, என்னால் முடிந்ததை பிறருக்கு செய்வேன். அல்லேலூயா. உங்கள் சொத்தை கேட்கல ஆண்டவர், உங்கள்கிட்ட இருக்கிற ஆஸ்தியை ஆண்டவர் கேட்கல. ஆண்டவர் கேட்கறது உங்களுடைய இருதயத்தை. ஏன் தெரியுமா? எல்லா தீமையும் அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. All the defiled things is come out from the heart. பிரியமானவர்களே, இந்த இருதயம் என்ன செய்யுது? தேவனுக்கு ஒழுங்கில்லாமல் இருக்கும் போது தேவன் விரும்புகிற காரியத்துக்கு நம்மளால ஈக்குவலாக நடக்க முடியாமல் போய்விடுது. அல்லேலூயா.
இன்றைக்கு கூட ஒரு காரியத்தை உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன் பிரியமானவர்களே. தானியேலை குறித்து நான் உங்களிடத்தில் விவரிக்க விரும்புகிறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் வசனம் 3-5. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதியாக இருக்கிறது. வாசிக்க கேட்போமாக. தானியேல் புத்தகம், புக் ஆஃப் டேனியல், சாப்டர் 6 verse 3-5. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். யாருக்கும் இல்லாத குணாதிசயங்கள், யாருக்கும் இல்லாத இரக்கம், யாருக்கும் இல்லாத வல்லமை, யாருக்கும் இல்லாத புத்தி, எல்லாவற்றுக்கும் மேலான மாறுபட்டவனாக காணப்பட்டான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால், தானியேலுக்குள் விசேஷ ஆவி இருந்தபடியினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும், நல்லா கவனம் செலுத்துங்க, அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அல்லேலூயா அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அல்லேலூயா. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி, தானியேலுக்கு எதிராக குழி நோண்டணும், கொன்னுறணும், ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. முகாந்தரம் தேடினார்கள். எல்லா ரீதியிலையும் பிளான் பண்ணாங்க, தேடினாங்க. ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். ஹல்லேலூயா. இந்த 3வது வசனத்துல தானியேல் எல்லாவற்றுக்கும் மாறுபட்டவனாக காணப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்பனா நானும் நீயும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, நான் வேறப்பா, எனக்குள் ஆண்டவர் இருக்கிறார் அப்படி சொன்னா நான் வேற. மனுஷன் யோசிக்கிற யோசனையை நான் யோசிக்க மாட்டேன். தேவனுடைய அன்பு என்னோட இடத்துல இருக்கும், தேவனுடைய நீதி என்னிடத்துல இருக்கும், தேவனுடைய நியாயம் என்னிடத்துல இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் என்னோட இருக்கிறார் சொல்றதுக்கு என்ன எடுத்துக்கிறாங்க? ஆண்டவருடைய அன்பு இருக்கு. அப்ப ஆண்டவருடைய நீதி வேணாமா? வேணுங்க. ஆண்டவரை நியாயப்பிரமாணம் கொடுத்த காரியம் வேணாமா? வேணுங்க. அன்பை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்ற காரியத்தை நீங்கள் ஒதுக்க முடியாது. அல்லையா? நம்முடைய தேவன் முழுமை உடையவர், பகுதி உடையவர் அல்ல. அல்லையா? எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. உண்மைதான், அது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அது உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுவது உண்மை. அதே நேரத்தில் உன்னிடத்தில் நீதியுள்ள காரியமும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் காரியமும் இருக்க வேண்டும். தேவன் உண்டாக்கின வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சவனாகவும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அன்பு இருக்கு, அன்பு இருக்குன்னு சொல்லிட்டு எங்க இருக்கு? எனக்கு தேவையான காரியத்துக்கு நான் அன்பு செலுத்துவேன். கண்டிக்கும் போதே அந்த அன்பு எங்க போச்சு? அன்பு கண்டிக்காதா? அன்பு கண்டிக்குங்க. அன்புக்கு பொய் இல்லை. அல்லேலூயா. அன்பு பொய் இல்லைன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப அன்புக்கு பொய் இல்லைன்னு நீ நரகத்துக்கு போறேன்னு சொன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா, நான் என்ன செய்வேன்? உன்னை அதுலேருந்து போகாதபடிக்கு உன்னை கண்டிச்சு உன்னை கொண்டு வரும். அதுக்கு தான் அன்பு. இன்னைக்கு அன்பு என்ன இருக்கு? நீ என்ன பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன், அதுக்கு பேர் அன்பு. இந்த உலகம் காணுகிற அன்பு என்ன தெரியுமா? நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார், அந்த அன்பு. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற அன்பு என்ன தெரியுமா? நீ எந்த பாவத்தையும் விழுந்து விடாத, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்ன இடத்துல சொல்றேன், கேளு. கேட்கலையா? நான் உன்னை கண்டிக்கிறேன், கேட்கலையா? ரோத்தான் அடுத்தது எடுப்பேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஒரு மனுஷனை அதிகமாய் நேசிக்கிறார். யாரை அவர் சிட்சிக்கிறாரோ அவர்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். He disciplined those he loved. அல்லேலூயா. இந்த டிசிப்ளின் பண்ணும் போது அதை ஏற்றுக்க மாட்டோம். அப்போ அன்பு எங்கே போச்சு? Where does the love gone?
when someone discipline you according to the Bible, to the word of God, and then you cannot accept it, where is your love? Hallelujah. இன்னைக்கு நிறைய இந்த குழப்பத்தில் இருக்கிறனால தான் ஒழுங்குக்குள் நிற்க முடியல. நம்மளுடைய அன்பு எப்படியாப்பட்ட அன்பு நான் சொல்லட்டா? முன்னுக்கு பார்த்தா சோஸ்திரமா, சோஸ்திரப்போ, சோஸ்திரம் பிரதர், சோஸ்திரம் சிஸ்டர், போன பிறகு அதான் அது ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லை. முன்னுக்கு விட்டு பின்னால் பேசுறது. இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அன்பா? ஒருத்தரை நேசிக்கணும்னா முழுமையாய் நேசிப்பது எப்படி என்று ஆண்டவரை வெளிப்படுத்தினார். தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தேவன், அல்லேலூயா, தன் ஜீவனை கொடுத்த தேவன், அதுதான் அன்பு. அல்லேலூயா. ஒருத்தன் மாறணும்னு சொல்லுவதுக்கு உன்னை அர்ப்பணிக்கும் போது உன்னோட உயிரை கேட்கல, அவனை மாற்றின்னு சொல்றாரு. அல்லேலூயா. வாய்ப்புகளை கொடுத்து அவனை மாற்றுன்னு சொல்றாரு. நம்ம என்ன செஞ்சோம்? இது திருந்தவே திருந்தாது. அப்ப எங்க போச்சு நம்மளுடைய அன்பு? தானியேல் எல்லாவற்றுக்கும் உள்ளவனாக இல்லாதபடிக்கு மாறுபட்டவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அவன் இருக்கிற தேசத்தில் ராஜா என்ன பார்க்கல? அப்படியாப்பட்ட ஒரு குணாதிசயம் உடையவனை அவர் காணவில்லை. He never see that kind of character man in his nation. Daniel have that kind of character and attitude that please the king. ராஜாவை என்ன செய்து குஷிப்படுத்துவதற்கும் ராஜாவின் இருதயத்தை சந்தோஷம் படுத்துவதற்கும் அவங்கிட்ட என்ன இருந்துச்சா? அப்படியாப்பட்ட குணாதிசயங்கள் காணப்பட்டுச்சு. இல்லைன்னா அந்த ராஜா என்ன செய்யறாரு? இப்ப அவனை அதிகாரியாக வைக்கிறதுக்கு பார்க்குறார். சும்மா கொடுப்பாங்களா? இப்போ மலேசியாவில் இருக்கிற ராகவங்க வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கதவு தட்டிட்டு நாளிலேருந்து நீ பிரதமர் மந்திரி சொல்லிட்டு போயிடுவாரா? நம்ம என்ன கேட்போம்? உனக்கு தகுதி இல்லை. என்ன தகுதி இருக்கு நீலாம் ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு? கேள்வி கேட்போமா இல்லையா? ஏங்க பிரதமருக்கு போகிறோம்? திருச்சபைக்குள்ளே பாருங்களேன், ஒரு பதவிக்காக அடிச்சுக்கிற கூட்டம் எவ்வளோ இருக்குது. இவருக்கு என்னங்க பதவி இருக்கு, தகுதி இருக்கு பதவி எடுத்துக்கிறதுக்கு? என்னங்க அது? காமெட்டிக்குள்ளே சமாதானம் இல்லை. ஆனால் சமாதானத்தை பேசி 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 டைம் ஓடுறது நம்ம தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. திருச்சபைக்குள்ளாகவே ஒற்றுமை இல்லாமல் உலகத்தின் ஒற்றுமைக்காக செபிப்பது எதற்கு? திருச்சபைக்குள்ளாகவே மரியாதையும் கனம் கொடுப்பதும் இல்லை என்றால் உலகத்தில் போய் மரியாதையும் கனத்தையும் எதிர்பார்க்குது எதற்கு? புண்ணியமில்லாத ஒரு காரியம். இயேசு இதை கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? எல்லாரையும் நேசிக்க வேண்டும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இதோட நிப்பாட்டிக்குவாங்க. இயேசு கற்றுக் கொடுக்கிறது நீதியாய் இருப்பா, நியாயமாய் இருப்பா, அன்பாய் இருப்பா, சத்தியத்துக்குள்ள நடக்கிறவனாய் இருப்பா. அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த தானியேல் இருந்த அந்த மாறுபட்ட அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ள வர வேண்டும் என்றால் இங்க என்ன எழுதப்பட்டிருக்குது? 3வது அதிகார வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் ஓகே, தேங்க் யூ. இந்த விசேஷித்த ஆவி ஆண்டவரிடத்தில் வருகிறது. பிரியமானவர்களே, எல்லாருக்கிட்டையும் நான் போய் சொல்ல தேவையில்லை, நான் ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறேன், நான் ஆவியானவராக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு கூவி கூவி வாங்க, ஹீலிங் பிரேயர் நடக்குது, வாங்க அபிஷேக ஆராதனை நடக்குது, வாங்க. நீங்க அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. உனக்குள் விசேஷித்த ஆவியை ஜனத்துக்கு நடுவிலையும் எல்லாருக்கும் முன்பதாகவும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவங்களுக்கு தெரியும், இங்க போனா எனக்கு சுகம் நடக்கும். ஆண்டவர் அவங்களோட பேசுவார். போ. நம்ம என்ன பண்ணிடுறோம்?
ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொல்லுவார், நீ இங்கே போன்னு. நம்ம இங்கே நின்று பயமுச்சோம், நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ இங்கே உள்ளவன் தான், இங்கே தான் இருக்கணும். அதிலே கருத்து வேறுபாடு அவ்வளோ இருக்குது. ஓ, நீங்கள் இங்கே தான் இருக்கணும், இங்கே விட்டு நீங்கள் வேறு எங்கேயும் போயிடக்கூடாது. நான் உனக்கு கீழ்படிட்டா, நான் ஆண்டவருக்கு கீழ்படிட்டாப்ப யாருக்கு நான் கீழ்படிய வேண்டும்? நிச்சயமாக நான் ஆண்டவருக்கு கீழ்படிய வேண்டும். எனக்கு கொடுத்த சபைக்கு நான் கீழ்படிய வேண்டும். எனக்கு கொடுத்த மேய்ப்பருக்கு நான் கீழ்படிய வேண்டும். சொல்லிட்டு போடுறாங்க, சில பேர் சொல்லிட்டு போவாங்க, பார்த்துறீங்களா? அதான் ஜென்டில்மேன். பாஸ்டர், எனக்கு திடீர்னு ஆண்டவர் உணர்ச்சினார் அந்த ஜெபத்துக்கு போய் நான் கலந்துக்கிறதுக்கு, அதனால் நான் போகிறேன் அப்படி சொல்லி போகிறாங்களா? அனுப்பி விடணுங்க. அனுப்பி விடுவாங்க. ஏன் போகிறீங்க? எதுக்கு போகிறீங்க? ஏன்னா ஆத்மா பயிற்சி திருப்பி வராதுன்னு ஒரு பயம். நீ நல்ல சாப்பாடை கொடுத்தனா அந்த ஆத்மா ஏன் உன்னை விட்டு போகுது? நீ நல்ல உபதேசத்தை அதுக்கு கற்றுக் கொடுத்தனா அது ஏன் வேற இடத்துக்கு ஓட பார்க்குது? அல்லேலூயா. சத்தியத்தை அதுக்கு போதிக்க கற்றுக் கொடுத்தனா எது நல்லது கெட்டதுன்னு அந்த ஆத்மாக்கு அதுக்கு அப்புறம் தெரியும். செல்ஃப் டிசிப்ளின் அதுக்கு தெரிஞ்சிடும். நான் எவ்வளோ தூரத்துக்கு ஜெபத்துக்கு போனாலும் என்னோட திருச்சபை இங்கே தான் இருக்குது, நான் இந்த திருச்சபை சார்ந்தவன், ஆகையினால் நான் இந்த திருச்சபைக்கு வாரம் தவறாமல் ஆராதனைக்கு நான் கலந்து கொள்வேன். அல்லேலூயா. அப்ப அந்த தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்க வேண்டும். தானியேலுக்குள் விசேஷத்த ஆவி இருந்ததுனால தான் அங்க என்ன நடக்குது? எல்லாவற்றுக்கும் உள்ளவனாக இல்லாதபடிக்கு மாறுபட்டவனாக காணப்படுகிறான். When the Spirit of the Lord is inside you, you become a different man. Hallelujah. இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள் பிரவேசிக்கும் போது நீங்க என்னவா மாறுறீங்க? விசேஷத்துக்குரியவர்களாக மாறுறீங்க. நீங்கள் விசேஷத்துக்குரியவர்களாக மாறின பிறகு எல்லாருக்கிட்டும் போயிட்டு என்கிட்ட ஆவி இருக்கு வாங்க, என்கிட்ட ஆவி இருக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், நான் உங்களுக்கு இது பண்றேன், நான் உங்களுக்கு அதை பண்றேன், நீங்க சொல்லவே தேவையில்லைங்க. உனக்குள் இருக்கப்பட்ட அந்த விசேஷத்தின் ஆவி கொடுக்கப்பட்ட அந்த தேவன் உன்னை வெளிப்படுத்துவார். உன் நீதியின் வெளிச்சத்தை கண்டு ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. அதுதான் அந்த மாறுபட்ட ஒரு காரியமாக இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. பாருங்க, இப்ப இந்த தானியேலை என்ன செய்றாங்க? ஒரு தேசத்துக்கு அரசாங்கத்தில் அதிகாரியாக ராஜா செய்யணும்னு நினைக்கிறாரு, கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா கூட உள்ளவங்க என்ன செய்றாங்க? இது எப்படி சாத்தியமாகும்? எப்படி முடியும்? எங்க இருந்து வந்தவன் இவன் மட்டும் எப்படி ராஜாவாகலாம்? அரசாங்க அதிகாரியாக முக்கியத்துவ பதவியில் எப்படி ஆகலாம்? How can this man become the first government servant there, become a president or become anything there? Hallelujah. Hallelujah. They are questioning. People always question us like that. Who gave you the authority? யார் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறான்னு சொல்லி ஜனங்கள் நம்மள்ட்ட கேட்பாங்க. இங்க ராஜா கொடுக்கிறாரு. எதுக்காக கொடுக்கிறாரு? அவனுக்குள்ள இருக்கிற விசேஷத்த ஆவியை அறிந்தும் அவன் மாறுபட்டவனா இருக்கிறதுனால. மாறுபட்டவன் என்ன காரணம் தெரியுமா? எந்த பொருள் மேலேயும் அவனுக்கு ஆசை வராது. எல்லா நேரத்திலும் அவன் நீதி உள்ளவனாக இருப்பான். எல்லா நேரத்திலும் அவன் கர்த்தருக்கு பயந்தவனாக இருப்பான். அல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக இருக்கும் போது மாறுபட்ட வாழ்வு என்று சொல்கிறோம். நம்மளுடைய மாறுபட்டது என்னது? பழைய குருடி கதவை திருடி என்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருக்கிறது மாறுபட்ட வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. மாறுபட்ட வாழ்க்கை என்பது உன் பழைய வாழ்க்கையை கழட்டி போட்டு புதிய சிருஷ்டியாக கர்த்தருக்கு நிற்க வேண்டும். That's called a different shift. Hallelujah. You are new in Christ. That's called a different. If you follow the old life, that's not called different in your character, in your life. Hallelujah. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம இதை கவனத்துக்குள்ளாக வைத்துக் கொள்கிறோம். நான் மாறுபட்டவனா இருக்கிறேனா? எதற்கு நீங்க மாற போறீங்க?
ஆண்டவருக்காக மாற போறீங்களா, இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்காக மாற போறீங்களா? இந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு மாறும் போது நீங்கள் கொஞ்ச நாள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவருக்காக உன்னை மாறுபட்டவனாய் மாற்றி வெளிப்படுத்தும் போது உன்னுடைய சந்தோஷமும் உன்னுடைய சமாதானமும் நிரந்தரமாக காணப்படும். அது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. ஆகினால் அவரை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் என்ன செய்தாங்க? வகை தேடுகிறார்கள். இவனை எப்படியாவது என்ன செஞ்சிடணுமா? கீழே தள்ளி போடணும், குழியில தள்ளிடணும், ராஜா மண்ணுக்கு இவனுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடணும். இன்னைக்கு நம்மளுடைய நிலை அப்படியாக இருக்குதா? விசேஷித்த ஆவி உனக்குள்ள இருக்குமானால் உனக்கு எதிராக எழும்புகிற அம்புகள் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா. உன்னை அவமானம் படுத்த நினைக்கிறாங்களா? நடக்காத ஒரு காரியம். அப்படியே மீறி நடந்தா ஆண்டவருக்கு சொல்லு, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவைகள் மூலமா எனக்கு ஏதோ ஒரு கற்றுக் கொடுக்கிறேன், நன்றி, என் இருதயம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீ கேளு, உன் அவமானங்கள் மாறுவது உன் கண்களுக்கு முன்னுவதாய் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சில பேர் நினைப்பாங்க, என்ன நீ இப்படி பண்ணல, உனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும்னுவாங்களே. அப்படி இல்லைங்க. நீ விசேஷத்த ஆவியை நிரப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரனை தொடணும்னு நினைச்ச நீ இருக்க மாட்ட. அதான் உண்மை. அது 100% உண்மை. இப்ப விசேஷத்த ஆவி என்குள்ள இருக்கிறேன்னு இப்ப டம்மார் அடிக்கிறனால என்கிட்ட விசேஷத்த ஆவி இருக்குன்னு இல்லை. உனக்குள்ளாக இருக்கிற விசேஷத்த ஆவியை அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். நீங்க சொல்ல தேவையில்லை. You no need to go and tell people that you have anointing. The anointing itself will bring the people together with you. Hallelujah. Hallelujah. அப்ப அந்த மாறுபட்ட காரியம். ஏன்னா அனாயிண்டிங் இருக்கிறது வேற, அபிஷேகம் இருக்கிறது வேற. அபிஷேகம் வந்துருச்சுன்னா உனக்குள்ள பெருமையும் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக உனக்குள்ள பெருமை வந்துடும், தலைக்கிருவம் வந்துடும். ஹல்லேலூயா. அதுக்கும் பேரும் மாறுபட்டவன் தான். சில பேர் வாயத்தை சொல்லுவாங்க, ஓ அவர் முன்ன மாதிரி இல்லை இப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்குள் மாறுபட்டவன் எப்படி தெரியுமா இருப்பான்? அவன் வாழ்ந்த அந்த மனுஷன் மாதிரி இருக்கணும்ப்பா. சொன்னதை சொன்ன மாதிரியே செய்கிறார். நடக்கிறனா இப்படின்னா இப்படி தான் நடக்கிறார். சபைக்கு இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் முன்னுதான். எல்லா விஷயத்திலையும் நீ விசேஷமானவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ எங்கள் ஜனங்க, அவனை சுற்றி இருக்கிறவங்க, கூட்டாளிங்க, நண்பர்கள், அரசு ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு வகை தேடும் போது அவர்கள் கடைசியாக தேடி 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 அழுத்து பேர சொல்கிறாங்க, அப்பா இவங்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, இவனை எப்படி கவுக்குறதுன்னு தெரியலப்பா. பிசாசானவன் உனக்கு அதுதான் செய்வான், நெருக்குவான், தேடுவான். The devil always plan like this so that you can fall down. But when the Spirit of the Lord is upon you, hallelujah, no matter what, you will never able to fall down. The Lord will hold up you. ஆண்டவர் உன்னை பிடித்துக் கொள்வார். அந்த விசேஷத்தை அபிஷேகம் உன்னை நடத்தி செல்ல ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே. அப்படியாக தான் இந்த தானியேலுக்கு இங்கே நடக்குது. அவன் மேலே குற்றம் சுமப்பதுக்கு என்னென்னமோ வகை தேடினாலும் கூட அவங்க என்ன செய்கிறாங்க? அவர் மேலே குற்றத்தை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியாக அவங்க அறிக்கை செய்கிறாங்க, இவங்கிட்ட எந்த குற்றத்தை என்னால் கண்டுபிடிச்சி இவனை கீழே தள்ள முடியல. இவனிடத்தில் குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் ஒரே ஒன்று தான் இருக்கின்றாங்க. என்னது? அது ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டத்தின் நிமித்தமாக வேத வார்த்தையின் மூலமாக மட்டும்தான். அப்பனா என்னை நிர்ணயித்து என்னை நியாயம் தீர்ப்பதற்கு யாருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது? ஆண்டவருக்கு. எப்படி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்? நீ ஒருத்தனை நியாயம் தீர்க்காத, என் வார்த்தை நிமித்தம் நான் அவரை நியாயம் தீர்ப்பேன். ஒரு மனுஷனை ஜனங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் சொன்னா, நான் என் அபிஷேக ஆராதனை அவனுக்குள்ளாக, அபிஷேக வல்லமை அவனுக்குள்ளாக வைத்து நானே அவரை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. அதே சமயத்தில் ஒருத்தனை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னா, என்னுடைய வசனமும் வார்த்தையும் அவனை நிர்ணயித்து நியாயம் தீர்க்கும். அல்லேலூயா.
இந்த நடுவில் அந்த சத்தம் போடுத கையாமுய்யான்னு, இதுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் வாயை மூடிக்கொண்டு ஜெபத்தில் தரித்து இருந்து தேவனுக்கு உண்மை உள்ள வாழ்க்கையில் வந்து உட்கார். தேவையில்லாத பேச்சு நம்மளுக்கு வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தானியேல் மேல எந்த குற்றத்தையும் சுமத்த முடியாத நிலை வந்த காரணம் தேவனுடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. The safety from God, the seal from God. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கேட்கறதுக்கு முன்பதாகவே இந்த விசேஷ அபிஷேகம் உன் மேல் இருக்கும் போது உனக்கு நேரிடுகிற வருகிற எல்லா பொல்லாப்பிலிருந்தும் கர்த்தர் உன்னை தப்ப வைப்பதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ்கேப். இதுதான் நம்மளுடைய ஆண்டவர், விசேஷமான ஒரு தேவன். அதுக்காக நீ தப்பு பண்றப்ப ஆண்டவனை எஸ்கேப் பண்ண விடுவான்னு மட்டும் எதிர்பார்க்காரு. அவர் நீதி உள்ளவர். அந்த நேரத்தில் நீ தவறு செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தனா அந்த நேரத்தில் நீ ஃபிலாசபி பேசக்கூடாது. ஆண்டவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமானவர். இந்த ஃபிலாசபியில் ஆண்டவர்கிட்ட வேலைக்கு ஆகாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். என் பாவங்கள் கழுவப்பட்டிருக்குது. ஆனால் நியாய தீர்ப்பு தேவனிடத்தில் இருக்குது, மறந்துடாதீங்க. என் பாவங்கள் கழுவப்படும் போது தேவன் என் மேல் வைத்துக்கிற முழு அன்பை வெளிப்படுத்துகிறார். என்னை நியாய தீர்க்கிறது அவர் கையில் இருக்குன்னு சொல்லும் போது அவர் நீதி உள்ள தேவன் சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். அல்லையா, இது ரெண்டையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாம் இதில் தான் போட்டு குழப்பி ஒருத்தவங்களை போய் ஒரு பாஸ்டர் கண்டிச்சார், ஏன் இப்படி பண்ணுறீங்க, எத்தனை முறை உங்களுக்கு நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டா அந்த பாஸ்டர் என் மேலே சரியான கோபக்காரரு, என்னை ஏசிட்டு இருக்கார், அவருக்கு அன்பே இல்லை, அவர்லாம் என்ன ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும். நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்ப, பரவாயில்லன்னா கர்த்தர் ஒன்றை நீதியில் நடத்துகிறாரோ இல்லையோ, கர்த்தர் என்ன நீதியில் நடத்த ஆரம்பிப்பார். தவறு என்று தெரிந்திருந்தோம் அதுக்கு ஆதரவு கொடுப்பது ஏன்? முடியாதுன்னு ஒரு காரியத்தை உனக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். முடியாது என்ற ஒரு காரியத்தை உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். முடியாதுன்னா அது முடியாதுதான். அதுக்கு மாறாக நீ செய்யாத. இப்ப யாருக்கு நியாய தீர்ப்பு வரும்? உங்க நடத்துற மேய்ப்பு இருக்கு. அல்லையா, இன்னைக்கு பயம். எங்கடா கூப்பிட்டு கண்டிச்சுட்டா சர்ச்சில் இதெல்லாம் எழுச்சி வெளியே போயிடுவாங்கன்னு. அல்லையா, சர்ச்சில் இருக்கிறவனும் சரி, சர்ச்சை விட்டு எழுச்சி போகிறவனும் சரி, கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது, மறந்துடாதீங்க. உண்மை உள்ளவர்கள், தேவனை சேமிக்கணும்னு நினைக்கிறவர்கள், மாறுபட்ட வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவர்கள் தேவ சமூகத்தில் இருந்து சிச்சைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டுமல்ல, அன்பு, நீதி, பராமரிப்பு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறவனா மாறணும். அன்பு மட்டும்தான் எனக்கு வேணும், மற்றது எதுவுமே எனக்கு வேணானா நீ எந்திரிச்சு போகலாம், நோ பிரச்சனை இல்லை. ஏன்னா கணக்கு நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட கொடுக்க போறீங்க. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அப்படி ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாரையும் நீதிக்குள்ளே நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இதுலேருந்து யாருமே எஸ்கேப் இல்லை. பேசுகிற நானும் கொடுத்தான். எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் தேவனுடைய அன்புக்கு அடிமை தான், தேவனுடைய அன்பில் நிறைவாக உள்ளவர்கள் தான். எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் தேவனுடைய நீதிக்கு முன்பதாய் பணிந்து கொள்கிறவனா தான் இருக்க முடியும், மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் தான் நீதி உள்ள தேவன். அல்லையா, இந்த தானியேலை ஆண்டவர் எவ்வளோ அழகாக வெளிப்படுத்துகிறார். முதல் சொன்னல, இந்த விசேஷித்த ஆவி அவன் மேலே இருந்தபடியினால இந்த ராஜா அவரை என்ன செய்யறாரு, அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரியாக வைக்கிறதுக்கு திட்டம் போடுறாரு. இந்த திட்டத்தை கண்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வைத்தறிச்சல். இதை வைத்தறிச்சல் சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி இந்த வைத்தறிச்சல் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னேறி நல்லா வந்துட்டீங்கன்னா ஒப்புடி ஆனால் கேட்டால் எனக்கு அன்பு நிறையா இருக்குன்னுவாங்க. அடுத்தவன் முன்னேறி வரும்போது உனக்கு வைத்தறிச்சல் வருதுன்னா உனக்குள் எந்த ஆவி வேலை செய்யுது? அடுத்தவன் முன்னேறி வரும்போது நீ சந்தோஷப்படுறனா உனக்குள் எந்த ஆவி நடத்தி கொண்டிருக்குது? ஆண்டவர். சந்தோஷம். என் சகோதரர் வந்துட்டார்,
இன்னைக்கு அப்படியா இருக்குது? உதாரணத்துக்கு வர்ஷிப் எடுத்துக்கோ. 10 வருஷமா அந்த குரூப் தான் சர்ச்சை வந்து வர்ஷிப் நடத்துவாங்க. திடீர்னு எங்கேதோ வந்த ஒரு பல்ல, அதுக்கு நல்லா கீபோர்டு வாசிக்க தெரியும் வச்சுக்கோமே, கொண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரொஃபஷனல் லெவலில் அவர் வாசிச்சிட்டாரு. முன்னால் வாசித்தவனுக்கு அன்பு வருமா, எரிச்சல் வருமா? என்னடா நமக்கு போட்டியா ஒருத்த வந்துட்டானே. உங்களுக்கு அங்கேயே ஒற்றுமை இல்லை, அப்புறம் எப்படி அங்கே பரலோகத்தில் போய் ஒற்றுமையாக இருக்க போறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய காரியமா இல்லையா? ஆமாவா இல்லையா? பதவி கொடுத்தா இன்னொரு கூட்டம், பதவி கொடுத்தா தான் நான் சபையில் உட்காந்துருப்பேன். ஓ, என்னை கூப்பிட்டு என்னை அங்கீகரித்து எனக்கு ஒரு பதவி கொடுத்தா தான் நான் சர்ச்சில் உட்காந்துருப்பேன். உட்காராத ஐயா, எந்த பதவியும் தேவையில்லையா. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பதவி நீ வச்சிருந்தாலும் உனக்கு ஆறடி குழி தான். உனக்கு என்ன மெத்த போட்டு என்ன சோஃபா செட்டு உள்ளுக்கெல்லாம் போட்டு வீடெல்லாம் கட்டியே கொடுக்குறாங்க? எதை மாற்றம், எதாவது மாற்றம் இருக்குது? அதே பொட்டி தான். நம்ம ஆளுக்கு தான் பொட்டி கிராண்டாக வாங்கணும். 6000 அடி, 12,000 அடி, 20,000 அடி பாத்தியோன்னு. இஸ்லாம பாருங்க, துணியை சுத்திட்டு நம்ம தான் அந்த ஆர்ப்பாட்டம் கிராண்டாக செய்யணும். அதில் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் குறைச்சி இன்னும் இப்படி பண்ணாங்க. உன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி நீ வாழும் போது இருக்கிற வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள கிராண்டா இருக்கணும்னு சொல்லி எதிர்பாரு. அது ஏன் செத்து போனோன்னு கிராண்டா இருக்கணும் எதிர்பார்க்கிற? அல்லேலூயா. மரித்த உடனே என்னுடைய மரணம் இறுதி சடங்கு வந்து கிராண்டா செய்யணும். எதுக்கு? நீ வாழும் போது மாறுபட்டவனாய் வாழ்ந்து காமி. அல்லேலூயா. இந்த தானியேல் மாறுபட்டவன் நான் சொன்னல, உனக்குள் when the spirit of the Lord is in you, God will make sure and identify you and show you to the people. மற்றவர்களுக்கு முன்பதாய் உன் மேலே போடப்பட்ட அந்த வல்லமை இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதுதான் உண்மை. அது எங்கே வேணாலும் வரலாம். கீழேருந்து வரலாம், மேலேருந்து வரலாம், அடிமட்டத்தில் உள்ள வரலாம். அது கர்த்தர் நிர்ணயிக்கிறவர். உன் உள்ளத்தை பார்த்து செய்கிற ஒரு தேவன். இந்த தானியேலை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி ஒரு சிறிய துணுக்கை நம்ம பார்க்க போறோம். தானியேல் புத்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். How God revealed Daniel to the people. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அங்க என்ன நடக்குது? ஒரு சிறிய தொகுப்பை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ராஜாக்கு கனவு வந்துருச்சு. ராஜாவோட கனவை சொல்லுவதற்கு, அந்த கனவு கண்ட காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு யாராலும் முடியல. எல்லாரையும் கூப்பிடுறாங்க, எல்லார்கிட்டையும் கேட்குறாங்க, இந்த கனவுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்னு யாருக்கும் சொல்ல தெரியல. சரியா? அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே உன்னுடைய தேசத்தில் தானியேல் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனிடத்தில் விசேஷித்த ஆவி இருக்குது. அவன் உன்னுடைய கனவை வெளிப்படுத்துவான், அவனை கூப்பிடுன்னு சொல்லி யாருக்கிட்ட சொல்கிறாங்க? ராஜா கிட்ட சொல்கிறாரு. இந்த ராஜா யாரு? வாசிங்க. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளாக இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும். உன்னுடைய பிதா அப்பனா உன்ன ராஜா, உங்க ராஜாவோட அப்பாவோட நாட்கள்ல, அரசாங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நாட்கள்ல தொடர்ந்து வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. எத்தனை அறிகுறியை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் பிரியமானவர்களே. என்னுடைய ஆவி உன்னோட இடத்துல இருக்குமானால் இந்த விவேகம், வெளிச்சம், அடையாளங்கள், அற்புதங்கள், அல்லேலூயா, இவைகளை எல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, ஜனங்களுக்கும் வெளிப்படுத்துவேன். ஆகியால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கு சமமாக ஜோசியருக்கு
கல் தேசியருக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அவங்களுக்கு மேலாக தானியேலை என்ன செய்தார்? ஒரு அங்கீகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் ராஜாவை நடத்த சாஸ்திரிகள் இது இப்படி இது இப்படின்னு சொல்லி தான் அந்த அரசாங்கம் நடந்து வரும். ஆனால் முதல் முறையாய் தானியேல் மேலே இருந்த ஆவி ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது தானியேல் மூலமாக இவர்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்ல அடையாளங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதான் நான் சொன்னேன், உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் எல்லாருக்கிட்ட கூறு போட்டு விற்கணும்னு அவசியமே இல்லை. உன் அபிஷேகத்தை தேவன் வெளிப்படுத்துவார். தேவன் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் நீதியின் வெளிச்சத்தை கண்டு ஜனங்கள் வருவார்கள். ஒருவேளை நீங்கள் கவலைப்படலாம், என்னோட சபையில் ஆளே இல்லை. கவலைப்படக்கூடாதுங்க. சபை கர்த்தருடையது, ராஜ்யம் தேவனுடையது, வார்த்தை அவருடையது, ஜனங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். நீ நின்று உண்மையாய் ஊழியம் மட்டும் செய்து வா. உன் நீதியின் வெளிச்சத்தின்படி கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மாறுபட்ட வாழ்க்கையில இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என்னை யார் என்று தெரியாத இடத்தில் என்னை தெரிய வைக்கிறார். அல்லேலூயா. நான் தகுதி இல்லாத போது என்னை தகுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. யாரும் பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாத தகுதியை கர்த்தர் எனக்கு தருகிறார். எல்லா ரீதிக்கும் மேலாக என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மரியாதைக்குரியவனாக பெற்றுக்கொள்ளுகிறவனாக கர்த்தர் என்னை உயர்த்தி வைக்கிறார். ராஜாவே அவனை ஒரு 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 மரியாதை வைத்திருக்கிறான்னா அப்ப மாறுபட்ட அந்த வாழ்க்கையோட அடையாளம் எப்படியாப்பட்டதாக இருக்கும்? இந்த மாறுபட்ட ஒரு அடையாளம் தான் உங்க மேல வைக்கப்படுகிற ஆவி. உன் மேல வைக்கப்படுகிற ஆவி அப்படின்னு நீ சொல்லும் போது இந்த மாறுபட்ட வாழ்க்கை உன்னடுத்து இல்லைன்னா அது போய். அல்லேலூயா. அது போய், அது இல்லை. இப்போ என்னன்னாக்கா எல்லாத்துக்கும் இப்போ என்ன நினப்புனா, பாஸ்டர் போயிட்டு அப்படியே கையை வச்சு இப்படி கையை வச்சா தொப்பு 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 தொப்புன்னு எல்லாம் கீழே விழுந்துட்டாக்க அவர் அபிஷேகப்பட்டவர். ஜனங்களோட மைண்ட் செட், த்ரோ திஸ் மைண்ட் செட். உன்னை அபிஷேகப்படுத்துகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. உன் மேலே இறங்கி வருகிறவர் ஆண்டவர். நான் கேட்கிறேன், இவன் மேல் விசேஷித்த ஆவி வந்த பிறகு இவன் மாறுபட்டவனா இருக்கிறான். ஆனா இங்க இருக்கிற ஜனங்க கையை வச்சு வாரம் வாரம் வச்சு கீழே தொப்பு தொப்புன்னு விழுவுற. உன் வாழ்க்கை மாறவே இல்லை. எது உண்மை எது பொய்? இப்ப ஆல்டர் பிரேயர் அப்படின்னு ஒன்று சொல்லிவிட்டு எல்லாரையும் முன்ன கூப்பிட்டு எல்லாரும் ஜபிச்சு ஜபிச்சு துப்பு 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 கீழே வருது. ஆனா உன் வாழ்க்கை மாறவே இல்லை. நீ உண்மைனா வேதத்தை சொல்ற காரியம் பொய்யா மாறிடும். அதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா வேதம் உண்மையானது. அல்லேலூயா. அப்ப வேதம் உண்மைனா நீ பொய்யான காரியம். ஏன்னா உன்மேல் போடப்படுகிற அந்த விசேஷத்தின் ஆவி மாறுபட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சில பேர் உண்மையாய் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அவர்கள் மாறுபட்ட வாழ்க்கை வாழ்வார்கள். அல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சில பேர் சும்மாவே போய்ட்டு டொப்புன்னு விழுந்துடும். சும்மாவே போய்ட்டு டொப்புன்னு விழுந்துடும். டொப்புன்னு விழுந்துட்டு கொஞ்ச நேரம் எந்திரிக்காது. பக்கத்துலலாம் எந்திரிக்கிறாங்களா அதை பார்க்கும். வேணாங்க, இந்த ஏமாத்துற காரியம் வேணாம். ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நிர்ணயிக்கிற ஒரு தேவன், நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன். தெரியுமா? வேதனை அடைவார். என் பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? கீழே விழுவுறதுனால அபிஷேகம் இல்லைன்னு சொல்றீங்க. நான் அப்படி சொல்லலை. அல்லேலூயா. உன்னை உண்மையாய் அவர் நிரப்பி அந்த இடத்துல உன்னை நிரப்பினால் அந்த பலத்தினால தாங்க முடியல நீ விழுகிற அப்படின்னு சொன்னா, நீ திரும்பி எழுந்திரிச்சு வரும்போது மாறுபட்ட வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனுஷனாக காணப்படணும். அதுதான் அதோட அடையாளம். அதை தான் நான் சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் உலகம் கேள்வி பண்ணுது. உலகத்தில் பாருங்க, கேள்வி பண்ணுறாங்க.
இந்த கிறிஸ்தவங்க பாருங்கள் மேஜிக் காமிக்கிறாங்க, கிறிஸ்தவங்க பாருங்கள் மேஜிக் காமிக்கிறாங்க. ஏன்? இதனால தான். ஏன்னா அப்படி ஜெபிச்சு அப்படி அபிஷேகத்தில் அங்கே போய் செஞ்சு எல்லாம் அந்த ஊழியக்காரங்க நான் என்ன செய்வாங்க, சில ஊழியக்காரங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து எல்லாம் ஆயத்தத்தோடு அவர் வந்து எல்லாம் அவர் செஞ்சுட்டு போயிடுறாரு. நீ மாற மாட்டேன், உனக்கு அந்த நேரத்தில் அந்த அபிஷேகம் அது ஒரு ட்ரெண்ட். இப்போ அது ஒரு குரூப். இப்போ எனக்கு வாரம் வாரம் அபிஷேகம் வேணும், வாரம் வாரம் அபிஷேகப்படுத்துகிற தேவனை உன்னுடைய வாழ்க்கையில் வை. ஏன் வாரம் வாரம் உனக்கு அபிஷேகம்? நாள்தோறும் அபிஷேகத்தை கர்த்தர் உண்டாக்குவார். தானியேல் மேலே வைத்து அந்த விசேஷத்தின் ஆவி உன்மேலும் கர்த்தர் வைப்பார். அதுக்கு உண்மையை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. You must be truth before God. You must be righteousness before God. Hallelujah. Then you will see the power of the Holy Spirit rest upon you. Hallelujah. You do not need to go tell people that you have the Holy Spirit. The Holy Spirit inside you will reveal to the people that He is in you. That kind of the power that we need today. Change your mindset. Know the truth. The truth will set you free. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம குஷியாயிருவோம். 40 பேர் 50 பேர் 100 பேர் 200 பேர் 2000 பேர் டப்புன்னு கிளம்புற பெரிய பாபரு. ஆனால் மாற்றம் இருக்குதா? இயேசு பிரசங்கம் பண்ண இடத்தில் மாற்றம் உண்டாயிட்டது. மாறுபட்ட ஜனங்கள் மாறினார்கள். அல்லேலூயா. பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் மாற்றம் நடந்தது. ஏனென்றால் பேதுரு மேல போடப்பட்ட அந்த அபிஷேகம். அல்லேலூயா. அந்த விசேஷ அபிஷேகம் பேதுரு மேல இருந்தபடினால அவன் எழுந்து நின்று அதிகாரத்தோட பிரசங்கம் பண்றான். வெளிப்பட விசேஷத்தில் ஆரம்பிச்சு ஆதியாகம் ஆரம்பிச்சு வெளிப்பட்ட விசேஷ பிரசங்கத்தை அவன் பண்ணல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைத்தவர்களே அந்த பாவத்தை குறித்தும் உயிர்த்தெழுந்த தேவனை குறித்தும் அவன் பிரசங்கம் பண்ண 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்? அவன் மேலே போடப்பட்ட அந்த விசேஷ அபிஷேகம். உன் மேல் ஆண்டவர் விசேஷ அபிஷேகம் போட்டிருக்குது உண்மையானால் உன்னை ஒருத்தனாலும் மேற்கொள்ள முடியாது. No one can prevail you if the power of the Holy Spirit is in you. Hallelujah. யாரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதுதான் நம்ம அடிக்கடி சொல்லுகிறது. சொல்றவனுக்கும் அந்த வசனத்துக்கும் சம்பந்தப்பட்டவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லை. ஆண்டவர் அதான் சொல்றாரு, மாறுபட்டவனாக காணப்படும் போது நான் உன்னோட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இப்போ தானியேல் போயிட்டு ராஜா கிட்ட என்ன கேட்கல, நான் அரசாங்கத்தில் பதவி வரணும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. அவனோட குணாதிசயங்களை கண்டு ராஜாவே கொடுக்கிறார். இதுதான் உன் மேல போடப்பட்ட அபிஷேகத்தோட வல்லமை. நீ கேட்க தேவையில்லை, உன்னை தேடி வரும். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இதுக்கு எல்லாம் மூல காரணம் எது தெரியுமா? நம்ம ஆண்டவருக்குள்ளாக உண்மையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். Thank you Lord. Nothing can prevail us. Yes Father. எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது, எதுவும் எங்களை ஜெயம் கொள்ள முடியாது. எங்கள் மேலே போடப்பட்ட விசேஷ அந்த அபிஷேகத்தை காற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் மாறுபட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களாகவும் எங்களை கர்த்தர் நடத்துவீராக சொல்லி சுபிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் அக்கிரமங்கள் மீறுதலை மன்னியும் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து எங்களை ஒவ்வொருத்தையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.